வணக்கம். லாபகரமான தேனீ வளர்ப்பு புத்தகத்தில் பகுதி 7 பார்க்கிறோம். தேன்கூடு கட்டமைப்பு. வேலைக்கார தேனீகளால் சுரக்கப்படும் மெழுகினால் ஏற்படுத்தப்படும் தேன்கூடு அறைகள் அருங்கோண வடிவில் அமைந்துள்ளமை தேனீக்களின் அறிவுத்திறனை எடுத்து எம்புவதாக உள்ளது. கட்டிடக்கலை அதாவது ஆர்கிடெக்சர் நிபுணர்கள் இத்திறமையை புகழாமல் இருக்க முடியாது. தேனீயின் இளம் உயிரி அதாவது குஞ்சு அறைகள் சதுர, முக்கோண, வட்ட வடிவில் உள்ள அமைப்பு போன்று இருக்க இயலாது. அருங்கோண வடிவில் உள்ள அறை கொள்ளளவு பிற அமைப்புடைய அறைகளின் கொள்ளளவை விட அதிகம். அருங்கோண கட்டிட அமைப்பு முக்கோண, சதுர, வட்ட கட்டிட அமைப்பை விட நல்ல வலுவுள்ளதாக உள்ளது. அருங்கோண அமைப்பு அறைச்சுவர்களை தொடர்பு கொண்டதாக அமைந்து இருக்கின்றது. ஒவ்வொரு தேன்கூட்டிலும் அறைகள் 2 வரிசைகளில் அமைந்துள்ளன. திறப்பு பகுதி மைய மெழுகு தகட்டிலிருந்து வெளிநோக்கி காணப்படுகிறது. தேன்கூடு கீழாக தொங்கிய நிலையில் காணப்படும் போது இக்கூட்டில் அமைந்த அருங்கோண அறைகள் கிடையாக அமைந்திருக்கின்றன. தேன்கூட்டின் மேற்பகுதி தேன் மகரந்தம் சேகரிக்கவும் கீழ்ப்பகுதி அடைக்காத்தலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. செல்கள் 3 அளவுகளில் அமைந்துள்ளன. வேலைக்கார தேனீக்கள் வளர்வதற்கும் தேன் மகரந்தம் சேமிப்பதற்கும் உள்ள அறைகள் சுமார் 5 மில்லிமீட்டர் குறுக்களவு உடையவனவாக இருக்கின்றன. ஆண் தேனீக்கள் வளர்வதற்கான அறைகள் 6 மில்லிமீட்டர் குறுக்களவு உடையவனவாக இருக்கின்றன. ராணி தேனீக்கள் வளர்வதற்கான அறைகள் பெரிய அளவில் வரல் சிமிழ் அதாவது திம்பிள் வடிவில் தேன்கூட்டின் அடி விளிம்பில் தொங்கியவாறு காணப்படுகின்றன. தேன்கூட்டில் அமைந்த செல்கள் அறைகள் அருங்கோண வடிவில் அமைந்துள்ளது பற்றி கணிதவியல் வல்லுநர்கள் குறிப்பிடும் போது குறைந்த அளவு மெழுகினை கொண்டு அதிக கொள்ளளவு கொண்ட வலுவான கட்டுமானம் என குறிப்பிடுகின்றனர். டார்வின் இந்த தேனீக்களின் கட்டிடக்கலை அமைப்பை வியந்து இச்செயல்திறன் இயற்தூண்டுதலில் மிகவும் ஆச்சரியப்படும்படியாக உள்ளது. தேனீக்களுக்கு வடிவியல் பற்றிய அறிவும் வெவ்வேறு வித அமைப்பு அறைகளின் கொள்ளளவு பற்றிய அறிவும் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என குறிப்பிடுகின்றார். தேனீக்கள் அறை அதாவது செல் ஒழுங்கான பட்டகம் போன்றும் அப்பட்டகத்தின் ஒரு புறம் திறந்த அருங்கோண பகுதியாகவும் மற்றொரு புறம் மும்முகப்புகளையுடைய அடிப்புறமாகவும் உள்ளது. முன்முகப்பு என்பது 3 நாற்கட்டம் சேர்ந்த அமைப்பு. இங்கே தேனீ அறை கொள்ளளவு அடிப்பகுதி அருங்கோணத்துடன் இருக்கும் பட்டகையின் கொள்ளளவிற்கு சமம். ஆனால் தேனீ கூட்டில் அறைகள் அடிப்பகுதி பட்டகம் போன்று அமைப்புடன் இல்லை. நுழைவாயில் மட்டுமே 6 கோணத்துடன் இருக்கும். அறைகளின் அடிப்பகுதி மும்முகப்புகளுடன் 3 சதுர அமைப்பை உடையன. அமைப்பில் 3 முகப்பு இடங்களில் உயரம் ஒரே மாதிரியாகவும் சற்று கூடுதலாகவும் பிற 3 இடங்களில் உயரம் முந்தைய உயரத்திற்கு சற்று குறைவனவாகவும் உள்ளன. மும்முகப்புகளை உடைய மேற்காணும் அமைப்பு என்பது மைய அச்சிற்கும் கீழ்ப்புற உயரத்திற்கும் உள்ளான அமைப்பினால் அமைவது. இவ்வித அறையமைப்பால் தேனீக்கள் தங்கள் அறைகளை ஏற்படுத்த குறைந்த அளவு தேனீ மெழுகு போதுமானது. அருங்கோண அறையில் உள்ள ஒவ்வொரு கோணத்தின் அளவும் 50 டிகிரி முதல் 60 டிகிரி வரை காணப்படுகிறது. ஆனால் தேனீ அறைகள் கட்டுமானத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை உற்று நோக்கினால் தேனீக்கள் தங்கள் அறைகள் கட்டுமானம் ஆரம்பம் முதல் இந்நாள் வரை அறையின் நுழைவு பகுதியில் அருங்கோணமாகவும் இதற்கு எதிர்ப்புறம் முகப்புகளை உடைய 3 சதுர அமைப்பை உடையவனவாகவும் இருக்கும் அமைப்பில் கட்டி முடிக்கின்றன. தேனீக்களில் இம்முதிர்ச்சி பெற்ற கட்டிடக்கலையை விளக்க சாதாரண விளக்கங்கள் போதாது. தேனீக்கள் தங்கும் அறைகளை அமைக்க அன்று முதல் இன்று வரை பயன்படுத்தும் அடிப்படை பொருள் தேனீ மெழுகு ஆகும். தேன்கூட்டின் அறைகளை அமைக்க உபயோகிக்கும் உபகரணங்கள் தேனீ மெழுகு, தேனீ வாயுறுப்பு மற்றும் தேனீ கால்கள் மூலம் தங்கள் சேமிப்பு அறைகளையும் வளரும் அறைகளையும் கட்டி முடிக்கின்றன. அருங்கோண அறை அமைப்பு வலிமை வாய்ந்த ஆனால் பக்கப்பகுதி அழுத்தம் குறைந்த மாதிரி இருக்கும். இவ்வித அமைப்பில் வெப்பத்தை விரைவில் கடத்த முடியும். இதனால் தேனீக்கள் தாங்கள் சேமித்த பூந்தேனில் உள்ள நீர் விரைவில் ஆவியாகி பக்குவமான தேனாக மாறுவதற்கு வழியுண்டு. தேனீ வளர்ப்பதால் கிடைக்கும் பொருட்கள்: தேன், தேன் மெழுகு, மகரந்தம், ராயல் ஜெல்லி, தேனீ விஷம். தேனீயால் அயல் மகரந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறுகிறது. இதனால் காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தியாகின்றன. தேன் பூக்கள் மிகுதியாக பூக்கும் காலத்தில் தேனீக்கள் கூடுகளில் அதிக அளவில் தேன் சேகரிக்கிறது. அறைகளில் தேன் நிரம்பியவுடன் அதன் வாய்ப்பகுதியில் மெழுகினால் அடைக்கிறது. அதன் பின் தான் அது நல்ல தேனாகிறது. ஏனென்றால் பூக்களில் இருந்து சேகரித்து வரும் மதுவில் தண்ணீர் அதிக அளவில் இருக்கிறது. அந்த மதுவானது தேனீயின் தேன் பையில் சென்றவுடன் ஒருவித ரசாயன மாற்றத்தால் தேனாகிறது. இதனை அறையில் வைத்து உஷ்ணப்படுத்துகிறது. அதன் பின்னரே மெழுகினால் சீல் செய்யப்படுகிறது. இப்படி எடுக்கும் தேன் அதிக நாள் கெடாமல் இருக்கும். தேனில் அடங்கியுள்ள பொருட்கள்: தண்ணீர் 17.7%, பழச்சர்க்கரை 41%, திராட்சை சர்க்கரை 34%, கரும்பு சர்க்கரை 1.9%, டெக்ஸ்ட்ரீம் அண்ட் கம்ஸ் 1.51%, சிலிக்கன், இரும்பு, தாமிரம், மாங்கனீஸ், குளோரின், கால்சியம்,
பொட்டாசியம், கந்தகம், பாஸ்பரஸ், அலுமினியம், மெக்னீசியம், நைட்ரஜன், அமிலம், புரோட்டீன் ஆகியவை எல்லாம் சேர்ந்து 0.18%. இதுக்குள்ள நைட்ரஜன் 0.04%, அமிலம் 0.1%, புரோட்டீன் 0.3%. தேனின் உபயோகங்கள். தேனை சர்க்கரைக்கு பதிலாக பாலிலோ அல்லது காப்பியிலோ கலந்து சாப்பிடலாம். தேன் சாப்பிடுவதனால் ஜீரண சக்தி உண்டாகும். உழைப்பாளிகள் தேனை சாப்பிடுவதால் நல்ல பலமுள்ளவர்களாக இருக்கலாம். குழந்தைகள் பிறந்தவுடனே தேனை நாக்கில் வைக்கலாம். பிறகு குழந்தைகள் சாப்பிடுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இருதய கோளாறு உள்ளவர்களுக்கு தேனை கொடுக்கலாம். வயிற்றுக்கடுப்பு, பித்தவாத ஜுரம், குடல் சம்பந்தமான வியாதிகளுக்கு தேனை கொடுப்பதால் வியாதி கிருமிகள் இறந்து விடுகின்றன. தேன் ரத்தத்தை சுத்தம் செய்ய பெரிதும் பயன்படுகிறது. தேன் சாப்பிட்டவுடன் ரத்தத்தில் கலக்கக்கூடியது. தீப்பட்ட புண்கள், வெட்டுக்காயம் இவற்றிற்கு பயன்படுகின்றன. பிரசவமான பெண்களுக்கு தேன் மிகவும் பயன்படுகிறது. பல வகை சத்துள்ள பலகாரங்கள் செய்யலாம். தேனில் பல வர்க்கங்களை போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கிறது. இருமல், தொண்டை அடைப்பு இவைகளுக்கு பயன்படுகிறது. நாள்தோறும் தேன் சாப்பிட்டால் மலர்ந்த முகத்துடன் பளபளப்பாக இருப்பதை காணலாம். கண் வியாதிகளுக்கு தேனை விட சிறந்த மருந்து இல்லை. ஆயுர்வேத மருந்துகள் செய்ய தேன் பயன்படுகிறது. மருந்துகளை சாப்பிடும்போது தேனில் கலந்து சாப்பிடலாம். தேனில் பால், முட்டை கலந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. காக்காய் வலிப்பு, சிறுநீரக கோளாறு, வெறிநாய் கடிக்கு, குடல் சம்பந்தமான நோய், மண்ணீரல் நோய்களுக்கு சிறந்தது. அடுத்து தேன் மெழுகு. தேன் மெழுகை வேலைக்கார தேனீக்கள் மெழுகு சுரப்பி மூலம் சிறு தகடுகளாக சுரக்கிறது. 12 முதல் 18 நாட்கள் வயதுள்ள வேலைக்கார தேனீக்கள் 15 கிலோ தேன் சாப்பிட்டால்தான் 1 கிலோ மெழுகு உற்பத்தி பண்ண முடியும். தேனீக்கள் கட்டும் கூடு அல்லது அடைகளை தேனீக்கூட்டிற்கு தேவையில்லாத காலத்தில் அப்புறப்படுத்தி அதனோடு தேனறைகளை அடைக்கும் மெழுகையும் வெட்டி எடுத்த பாகங்களையும் சேர்த்து உருக்கி மெழுகு தயாரிக்கலாம். உபயோகங்கள். கப்பல்களில் உள்ள ஓட்டைகளை அடைக்க, கலைப்பொருட்கள் செய்ய, ராணி அறை செய்ய, அடை அஸ்திவார தட்டு செய்ய, மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி குச்சி செய்ய, வார்னிஷ், பெயிண்ட், சோப்பு, கண்மை செய்ய, தச்சு வேலைகளுக்கும் செருப்பு பாலிஷ் செய்யவும், மெழுகு பென்சில் செய்வதற்கும் பயன்படுகிறது. மகரந்தம். பூக்கள் மிகுதியான காலத்தில் தேனீக்கள் மகரந்தத்தை அதிக அளவில் சேகரிக்கின்றன. இதை சேமித்து வைக்கும் அறைகளில் இருந்து தேனீக்கள் கொண்டு வரும் மகரந்தத்தை மகரந்தம் துடைக்கும் கருவியை கூட்டின் வாசலில் பொருத்தி தேனீக்களின் காலில் இருந்து மகரந்தத்தை உதிரச் செய்து அதன் பின் மகரந்தத்தின் நீரின் அளவை அகற்றி பாதுகாக்கலாம். இதுவும் சிறந்த புரதச்சத்து நிறைந்த உணவு ஆகும். மகரந்தம் துடைக்கும் கருவி போலன் டிராப் எனப்படும். தேனீ விஷம். இது தேனீயின் கொடுக்கில் இருக்கும் ஒருவித திரவமாகும். தேனீக்கள் கொட்டும் போது இவ்விஷம் வெளியேறுகிறது. இவற்றை சேமிப்பது ஸ்பாஞ்ச் போன்ற துணியில் ஈக்களை கொட்டும்படி செய்து ஈக்களுக்கு எவ்வித சேதமும் வராமல் விஷத்தை அத்துணியில் ஏற்றுகிறார்கள். அவற்றை பின்பு அதிலிருந்து சேகரிக்கிறார்கள். ஆனால் ஈக்கள் வேறு மனிதரையோ விலங்குகளையோ கொட்டினால் அதன் கொடுக்கு உடைந்து அதன் உடலில் இருந்து வெளிவந்து விடுகிறது. எனவே இரைப்பையுடன் சேர்ந்து கொடுக்கு வெளிவருவதால் அந்த ஈ பிழைப்பதில்லை. அயல்நாட்டினர் இவ்விஷத்தை சேமித்து மருந்தாக பயன்படுத்துகின்றனர். தேனீ விஷம் வாதத்தை குணப்படுத்துகிறது. ராயல் ஜெல்லி. ராயல் ஜெல்லி மிக சக்தி வாய்ந்த புரத பொருளாகும். 7 இருந்து 13 நாட்கள் வரையான ஈக்களில் ராயல் ஜெல்லி உற்பத்தியாகின்றது. இது தேனீ குஞ்சுகளுக்கு உணவாக பயன்படுகிறது. இது ஒரு திரவ உருவத்திலான பொருளாகும். இளம் தேனீக்களின் தலைப்பாகத்திலிருந்து உற்பத்தியாகிறது. இதை நாமும் சேகரிக்கலாம். இந்த உணவு ராணி குஞ்சுகளுக்கு அதிக அளவில் அளிக்கப்படுகிறது. ஈக்கள் நிறைந்த கூட்டிலிருந்து ராணியை அப்புறப்படுத்தினால் அக்கூட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் ராணி அறை கட்டப்படுகிறது. அப்போது ராணி அறையில் சிறு புழுக்கள் இருப்பதை காணலாம். அப்புழுவை சுற்றி மிக அதிக அளவு ராயல் ஜெல்லி காணப்படும். செவித்தோண்டியால் சேகரிக்க முடியும். ராயல் ஜெல்லியின் உபயோகங்கள். தலைமுடியை கருப்பாக்க, குழந்தைகளுக்கு கனைசூடு நீங்க, பிரசவமான பெண்களுக்கு கொடுக்கலாம். புற்றுநோய்க்கு மிகவும் பயன்படுகிறது. சிறந்த சத்துணவு ஆகும். இரத்த கசிவு, தலைவலிக்கு மருந்தாகும். குழந்தை எடை அதிகரிக்க பயன்படுகிறது. இதை சாப்பிட்டால் நீண்ட நாட்கள் வாழலாம். இன்ஃபுளுன்சா காய்ச்சலுக்கு மருந்தாகும். அயல் மகரந்த சேர்க்கை. தேனீக்கள் வளர்ப்பதால் விவசாயத்தில் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதனால் காய்கறி, பயிறு வகை, கனி அதிகமாக விளைகிறது. தேனீ வளர்ப்போருக்கு ₹1 அளவுக்கு தேன் கிடைத்தால் விவசாயிக்கு ₹7 மதிப்புள்ள அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி காய், கனி விளைச்சலை உண்டு பண்ணுகிறது. தேனீக்களினால் அயல் மகரந்த சேர்க்கை அதிகமாக நடைபெறுகிறதை நிரூபித்தல். ஏதாவது பூக்கள் உள்ள இடங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த இடத்தை 3 பிரிவாக பிரிக்க வேண்டும். ஒரு பகுதியில் உள்ள பூக்களை தேனீக்கள் செல்லாதவாறு வலையினால் மூட வேண்டும். மற்றொரு பகுதியில் தேன் பெட்டிகளை வைக்க வேண்டும். 3வது பகுதியை தேன் பெட்டி இருக்கும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி பொதுவான மகரந்த சேர்க்கைக்காக அப்படியே விட்டுவிட வேண்டும். தேனீக்கள் செல்லாதவாறு வலையினால் நன்றாக மூடப்பட்ட பூக்களில் தன் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு சுமார் 5% முதல் 10% வரை கனிகள் கிடைக்கும். தேன் பெட்டி வைத்திருக்கும் இடத்தில் தேனீக்கள் அடிக்கடி சென்று மது எடுப்பதால் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு சுமார் 70% முதல் 80% வரை கனிகள் கிடைக்கும். 3வது உள்ள திறந்த வெளியில் மற்ற வண்டு முதலியவற்றால் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு 40% முதல் 50%
80% வரை கனிகள் கிடைக்கும். தேனீக்களினால் ஏற்படும் அயல்மகரந்த சேர்க்கையின் மூலம் 70% முதல் 80% கனிகள் கிடைப்பதன் மூலம் தேனீ ஒரு சிறந்த அயல்மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணி என்று நிரூபிக்கப்படுகின்றது. ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவ்வகை பணிக்காக தேனீக்களை வாடகைக்கு விடும் நிறுவனங்கள் உள்ளன. இந்த வீடியோ தேனீ மேல ஆர்வம் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் பயனடைஞ்சிருப்பீங்க. உங்களைப் போலவே ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதை பகிர்ந்து எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இத்தோடு இந்த காணொளி பகுதி முடிவுற்றது. அடுத்த காணொளி பகுதியில் தேனீக்களின் மேய்ச்சல் பகுதி பற்றி பார்ப்போம்.